இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில நண்பகல் நேரத்து மயக்கம் சொல்லி மலையாளத்துல வந்த நம்ம மம்முட்டி சார் நடிச்ச படத்தோட கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது ஒரு தரமான படமா தான் இருக்கும். ஆனா இந்த படத்துல ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருவாங்க. அது என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்ட். அதுவும் டைரக்டர் நம்ம கையில கொடுத்திருப்பாரு. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ நேரா படத்தோட கதைக்குள்ள போவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லார்ஜா காமிக்கிறாங்க. அதுல இருக்கிற ஒரு நபர் மட்டும் வந்து இருக்கிற எல்லா கதவையும் தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் சீக்கிரம் ஏஞ்சி வாங்கப்பா, சீக்கிரமா வீட்டுக்கு போனா காலகாலத்துல நான் கடையை திறந்து வியாபாரமாவது பாப்பா அப்படின்னு இங்க இருக்கிற நபர் பேசிக்கிட்டு இருக்காரு. உள்ளுக்குள்ள எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. போன மனுஷன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனா தட்டின கதவுல இருந்து ஒருத்தர் கூட வெளியே வரல. அதே மாதிரி இவங்க இருக்கிற இடம் இப்ப வேளாங்கண்ணியில தான் இருக்கிறாங்க. சாமி கும்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. வெளியே வேற ஜீப் ரெடியா இருக்கு. இப்ப ஒவ்வொருத்தங்களா வெளியே வந்திருக்காங்க. வந்தவங்க நேரம் அந்த பஸ்ல போய் ஏறி இருக்காங்க. ஆனா ஜோசப்ங்கிற ஒருத்தரோட குடும்பம் மட்டும் இது வரைக்குமே வரல. அவருக்காக தான் இங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஜோசப்னு சொல்லி இருந்தோம் இல்லையா, அது நம்ம ஹீரோ தான். பொண்டாட்டிக்கு ரொம்பவே கால்வலி, தைலெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. பையன் ஒருத்தன் இருக்கிறான், குளிச்சுட்டு இப்பதான் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கான். ஒரு வழியா இங்க பஸ்ல போய் நீங்களா ஏறுங்க, நான் இந்த ரூம் கீ எல்லாம் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி ஒட்டுமொத்த ரூம் கீயுமே இவர் தான் செட்டில் பண்ணணும். அமௌண்ட்டும் இவர் தான் செட்டில் பண்ணணும். இவர் தான் இவங்களை எல்லாத்தையும் கூட்டு வந்த ஒரு ஆளு. அங்க லார்ஜ் ரிசப்ஷன்ல இருக்கிற ஆளுகிட்ட சாவி எல்லாம் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்ன சார் ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு நைட் எல்லாம் தூக்கமே வரல. என்னன்னு தெரியல, எல்லா சௌகரியமும் நல்லா தான் இருக்குது, ஆனா ஏன் தூக்கம் வரலன்னு தெரியல அப்படின்னு ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காரு. நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி அங்க லார்ஜ் ரிசப்ஷன்ல இருக்கிற ஆளு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நல்லதாயா குளிச்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க போர்டுல ஏதோ எழுதிருக்குது. அதை நம்ம ஹீரோ பாக்குறாரு. ஹீரோக்கு தமிழ் சுத்தமா தெரியாது, மலையாளம் தான் தெரியும். அங்க திருக்குறள் எழுதிருக்குது. அது என்ன அது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, அங்க ரிசப்ஷன்ல இருக்கிற ஒரு ஆளு, உறக்கத்தில் இருப்பதுதான் மரணம், ஆனா உறக்கத்துல இருந்து முழுத்திக் கொள்வதுதான் பிறப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு திருக்குறளை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு அர்த்தம் ஒண்ணுமே புரியாம நம்ம ஹீரோ திரும்ப என்னன்னு கேக்குறாரு. இப்போ தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதுதான் மரணத்துக்கு சமமா. தூங்கிட்டு இருக்கிற ஆளு திடீர்னு கண்முழிச்சிட்டாங்கன்னா அது பிறப்புக்கு சமமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. இது நல்லா நோட் பண்ணிக்கங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வண்டியில வந்து ஏறாரு. போய்கிட்டு இருக்கும் போது தமிழ் பாட்டா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. மலையாள பாட்டை போடுங்கப்பான்னு சொல்லி மலையாள பாட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் ஆளு ஜாலியா கேட்டுக்கிட்டே வராரு. பஸ்ல இருக்கவங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஹோட்டல்ல வண்டியை நிப்பாட்டுறாங்க. லேடிஸ் எல்லாருமே அவங்கவுங்க தேவைக்காக ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்காங்க. இங்க சில ஆண்கள் மட்டும் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு சரக்கு வாடனா சுத்தமா பிடிக்காது. அதையும் திட்டிக்கிட்டு தான் இருக்கிறாரு. நீ குடிக்கலனா என்னப்பா, நாங்க குடிக்கிறோம், கவர்மெண்டே இதை நம்பி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வண்டியை திரும்ப எடுக்கிறாங்க. ஹீரோ எல்லாம் ஏறி உட்காந்தாச்சு. திரும்ப வழக்கம் போலதான் அந்த மலையாள பாட்டை போட்டுட்டே கேட்டுட்டு போறாங்க. ஒவ்வொருத்தங்களா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல வண்டியில இருக்கவங்க எல்லாரும் தூங்கிடுறாங்க. டிரைவருக்கு கொஞ்சம் தூக்கம் சொக்கிற மாதிரி தான் இருக்குது. திடீர்னு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு சோளக்காடு ஒண்ணு இருக்குது. அந்த சோளக்காட்டை கிராஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு முழிப்பு வந்துடுது. வண்டி நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வண்டிக்குள்ள இருக்கிறவங்க தான் பொண்டாட்டில இருந்து புள்ளையில இருந்து யாருமே கண்முழிக்கல. டிரைவரும் நம்ம ஹீரோ மட்டும்தான் கண்முழிச்சிருக்காங்க. என்னன்னா அப்படின்னு சொல்லி டிரைவர் கேட்டா கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போறாரு. ஹீரோ இறங்கி போறதை பார்த்த டிரைவர் ஏதோ சுச்சடிக்கிறதுக்கு தான் போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இவர் போயிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு நின்றுட்டு இருக்காரு. போன மனுஷன் ரொம்ப நேரம் ஆயும் ஆளக்கான. நம்ம ஹீரோவை பார்த்தா இங்க ஒரு இடத்துல நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. அந்த சோள காடை தாண்ட கொஞ்சம் தூரத்துல ஏதோ ஒரு கிராமம் இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறாரு. உள்ள நேரா வராரு. இதுக்கு முன்ன பின்னாடி வந்தா ஒரு வழி எப்படி நம்ம மறக்காம நேரம் சரசரன்னு போவோமோ அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ போறாரு. தான் வீடு ஒண்ணு இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி திடீர்னு ஒரு வீட்டுக்கிட்ட போறாரு. மாட்டுக்கு வைக்கல் எடுத்து போடுறாரு. கொடி கையில காஞ்சுகிட்டு இருக்கிற தான் வேட்டி சட்டையை அப்படியே எடுத்து கட்டிக்கிட்டு வராரு. இவர் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் அங்கே அவுத்து வைக்கிறாரு. உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அந்த பாட்டி பக்கத்துல உட்காரவும் செய்யறாங்க. அந்த பாட்டிக்கு ஏதோ கண்ணு தெரியாது பல இருக்குது. வெத்தலை பாக்கு பக்கத்துல இருக்குது. அதை எடுத்து கையில கொடுக்குறாங்க. வாயா சுந்தரம் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா பார்க்காமலே கரெக்டா சொல்லுது. இந்தாண்டா தன் மனைவி பேரை பூங்குழலி, எங்க இருக்கிற, சீக்கிரம் வெளியே வா, டீ போடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆளு மனுஷன் நேரா கிச்சனுக்கு போறாரு. அந்த பொண்ணு இங்க நமக்கு காமிக்கிறாங்க. பூங்குழலிங்கிறது சுந்தரத்தோட மனைவி. இப்ப அவங்க ஏஞ்சி வந்து பாக்குறாங்க. ஏதோ பயந்து போறாங்க. அடுத்து வெளியே இருக்கிற திண்ணையில தன் மாமனார் கிட்ட யாரோ உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு வயசானவர் அங்க இருக்கிறாரு. அவர் எட்டி பார்த்துட்டு அமைதியாரு, எது கத்தாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. உள்ள போன நம்ம ஹீரோ டீயை போட்டுட்டு இருக்காரு இல்லையா, என்னமா சக்கரை இல்ல காப்பி தூள் இல்ல அப்படின்னு வீட்டை இப்படி வச்சிருக்கிற அப்படின்னு ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருக்காரு. போயிட்டு அந்த வயசானவர் ஒரு ஆளை கூட்டு வந்திருக்காரு. ஏப்பா யார்ப்பா நீ, முன்ன பண்ண தெரியாத வீட்டுக்குள்ள நீ மாட்டு தடத்தட நடந்துடுற அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்க. ஏப்பா என்ன பார்த்தா யாருன்னு தெரியலையா, சுந்தரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஷாக்கிங்கா இருக்குது. சுந்தரங்கிறது இந்த வீட்டுல இருக்கிற ஒரு ஆளு. அவரு காணாம போய் 2 வருஷம் ஆகுது. அப்படி காணாம போன நபரு வேற ஒருத்தர் மூலமா சுந்தரம் சொல்லிட்டு அதே மாதிரி பேரு கீர் எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாரு. அவர் எப்படி நடந்துக்கோரோ அதே மாதிரி நடக்கிறாரு போறாருன்றது இந்த
இந்த வீட்டு குடும்பத்துல இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாம் ஒரே அதிர்ச்சியா இருக்குது. இந்த வேன் நின்னுச்சு இல்லையா, அந்த இடத்த நமக்கு காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஆளுங்களை கண்முழிச்சு பார்க்க, என்னப்பா வண்டிக்கு நிக்குது, ஏதாவது பஞ்சர் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஜோசப் இந்த வழியா இறங்கி போனாரு, ரொம்ப நேரம் நானும் வெயிட் பண்றேன், ஆளே காணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் அந்த சோள கடலாம் தேடிக்கிட்டு அவங்களே ஒரு பக்கம் இந்த கிராமம் இருக்கிறத தேடி வந்துடுறாங்க. ஒரு பர்டிகுலர் பேர் மட்டும் தாங்க வந்திருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு அம்மா கிட்ட கேட்கறாங்க, அந்த ஊர்ல நிறைய பேர் வருவாங்க போவாங்க, இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறதா எனக்கு நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னொரு சீன்ல நம்ம ஹீரோ அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு எக்ஸல் ஒன்று இருக்கு, அந்த எக்ஸலை எடுத்துட்டு நான் போயிட்டு பால் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வேகமா வண்டி எடுத்துட்டு போயிடுறாரு. அங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் யாரோ ஒரு திருடன் வந்துட்டான், வண்டியை தூக்கிட்டு வர்றான், துரத்துங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கத்துல யார் அது ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தா அதே இடத்துல நம்ம ஹீரோ வண்டி எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. அவங்க ஆளுங்க எல்லாருமே பாக்குறாங்க, யோ ஜோசப் நில்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லி கூட்டாலும் வந்து ஓரமா போங்கடா அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு அவர் மட்டும் நிக்காம போறாரு. அதே மாதிரி அவங்க ஹீரோவோட பொண்டாட்டியும் பையன் இந்த பக்கத்தில் நடந்து வராங்க. ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ அந்த எக்ஸல் வண்டியை ஓடிட்டு வராரு. ஏமா ஓரமா போக மாட்டீங்க, ஏன்பா உங்க அம்மா ஓரமா கூட்டு போப்பா அப்படின்னு சொல்லி ஆளோட லுங்கி கட்டி இருக்கிற இந்த தோட்டத்தை பார்த்து இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒண்ணுமே புரியாம இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பூங்குழலியை தான் காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு பழைய பை ஒண்ணு இருக்கு, அந்த பழைய பையில ஒரு Dress இருக்குது, ஒரு போட்டோவும் இருக்கு. காணாம போன அந்த நபர் இருக்கார் இல்லையா, அவங்களோட போட்டோவை அந்த அம்மா பார்த்து ஏதோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. திண்ணையில வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே இங்கதான் கூடி நின்றுட்டு இருக்காங்க. அது இல்லாம அந்த மலையாளக்காரங்க எல்லாமே இங்க வந்திருக்காங்க. இந்த வீட்டுல தான் அந்த ஆள் இருப்பாரு, எப்படி இங்க வருவாரு அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறாரு, அவளோட சொந்த வயலுக்கு வந்திருக்கிறாரு. அங்க பாகக்காலா இருக்குது, அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க தோட்டத்துல ஒருத்தவன் காய் பறிச்சிட்டு இருக்கான். ஏய் யாரா அது இங்க நின்னுட்டு இருக்கிறது, இதெல்லாம் உங்க அப்பா வீட்டு தோட்டமாடா, ஓடுறா அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி விட்டுட்டு திரும்ப வண்டி எடுத்துட்டு வராரு. பின்னாடி ரெண்டு பேரு சைக்கிள்ல துரத்திக்கிட்டு தான் வராங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நேரா கோவிலுக்கு வராரு. கோவிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டுட்டு போறாரு. யாரா அது ஆள் புதுசா இருக்கிறான், ஊருக்கு புதுசா என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்க பெரிய மனுஷன் கேட்க, யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பின்னாடி ரெண்டு பேர் சைக்கிள்ல துரத்திட்டு வந்தாங்களே, யாரையாது அப்படின்னு சொல்லி கேட்டா, திருடனை வண்டி தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க, சீக்கிரம் போய் பிடிங்கடா அப்படின்னு ஒரு பக்கம் இவரு சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கத்துல ஊரை தெருவா தேடிக்கிட்டு இந்த மலையாளக்காரங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வண்டியில இருக்கிறவங்க இந்த ஜோசப் எப்பதான் வர்றது, நம்ம எப்பதான் கிளம்புறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க, இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ இங்க நேரா வந்து ஊருக்குள்ள ஒரு கட்டடம் ஒண்ணு இருக்குது, அந்த கட்டடத்துல எல்லாரும் உட்காந்து டைம் பாஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு உட்காந்து ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே ஊர்ல இருக்கிறவங்கள ஒவ்வொரு பேரையுமே கரெக்டா சொல்லி கூப்பிடுறாரு, எப்படின்னு தெரியல. எல்லாரும் ஆச்சரியத்துல நம்ம ஹீரோவை பார்க்க, ஹீரோ ஒரு கதை சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நாள் 12 மணி இருக்கு நைட்டு, டீ குடிக்க கூட காசு இல்ல, நம்ம ஊரு சந்தைக்கு தான் போனேன். சந்தையில போயிட்டு உட்காந்துருந்தேன், ஒரு ஜீப் ஒண்ணு அப்படியே ஸ்லோ மோஷன்ல வந்து நின்னுச்சு. அந்த ஜீப்ல இருந்து ஒரு மலையாளக்காரன் வந்தான். ஆள் நல்லா வாட்ட சட்டமா கலரா இருந்தா, கையில ஒரு கோல்டு வாட்ச், ஒரு கோல்டு மோதிரம் ஒண்ணு போட்டிருந்தான். அவன் ஏதோ மூட்டை தூக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். நாங்க இவ்வளவு ஆகும் அவ்வளவு ஆகும் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அவன் சரியான ஒரு லூசு பையன். கடைசியா நாங்க ஒரு 8 ரூபாய்க்கு பேசி அதிக விலையில ஏத்தி விட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே நாங்களும் 2 பேரும் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதே ஊர்ல இருக்கிற ஒரு ஆளோட பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஆளும் கொஞ்சம் குடிச்சிருக்கிறதால ஆமா ஆமான்னு கொட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோ டீ குடிக்க போயிடுறாரு. ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. யார அது கேன பையன் வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு. அவன் யாருன்னு தெரியலனே, ஊருக்குள்ள புதுசா வந்துட்டு இருக்கான், அவன் மாட்டே என்னென்னவோ சுந்தரம் மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஊர்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டீ குடிக்க நம்ம ஹீரோ போறாரு. டீ குடிச்சிட்டு இருக்கும்போது, எனக்கு என்ன சுகரா இருக்குது, சக்கரை இவ்வளவு கம்மியா போட்டுருக்குன்னு சக்கரையை போட்டு அடிச்சு தூக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் குத்து சாங்கெல்லாம் போட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க, இங்க அந்த பூங்குழலியே காமிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் நினைவா இருக்கிற நிறைய பொருள் இருக்கு, அதை அவங்க ட்ரெஸ்ஸையும் எடுத்து மோந்து பார்த்துட்டு அவங்களோட வாட்ச் ஒன்று இருக்கு, அந்த வாட்சையும் எடுத்து பார்த்துட்டு அந்த அம்மா உள்ள வச்சுட்டு, நம்ம ஹீரோ போட்டிருந்தாருல ட்ரெஸ், வந்தவொடனே அதெல்லாம் கழட்டி வச்சிருப்பாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒரு கட்டப்பையில போட்டு நம்ம ஹீரோவோட மனைவி அங்கேயே உட்காந்துருப்பாங்க. ஹீரோக்கு சரியாயிடும் கூட்டி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் உட்காந்து இருக்கிறத பார்த்து அந்த பையனை கூப்பிட்டு இந்த அம்மா அவங்க அப்பாவோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கொடுத்து விடுறாங்க. செப்பல் மேற்கொண்டு நம்ம ஹீரோ கழட்டி விட்டுருக்காரு. அதை எல்லாத்தையும் கொடுத்து விட்டு இந்த பக்கத்துல சைக்கிள்ல தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுல ஒருத்தர் லோக்கல் ஆளு, இன்னொருத்தர் நம்ம மலையாளக்காரங்க. ஹீரோவை பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இடத்துக்கு வந்து கேக்குறாங்க. எப்படி அவன் டீ குடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு தான் போவான், அங்க போய் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துல அந்த பூங்குழலி வீட்டை தான் காமிக்கிறாங்க. சுந்தரத்தோட பொண்ணு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க பேரு முத்து. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு, வீட்டுக்குள்ள எவனோ ஒரு திருட வந்துட்டானாமே, அவங்களுக்கு உபசரிப்புலாம் ரொம்ப அதிகமா இருக்குது, எப்ப என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியாதா, அவனை ஏன் வில்ல விட்டீங்க, போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்க, அங்க இருக்கிற அவங்க தாத்தாவும் அம்மாவும் இதை ஒண்ணு பெருசுப்படுத்திக்க வேணாம், அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது சரிப்பட்டு வராது, நான் போய் பெரியப்பா கிட்ட சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இந்த பொண்ணு போய்கிட்டு இருக்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் தடுக்கிறாங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, அவனுக்கு தெரிஞ்சா தலைகீழ குதிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நான் சொல்லாம விட மாட்டேன்னு திரும்ப இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வருது. இப்போ அந்த டிராவல்ஸா காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாமே ரோட்ல நின்னுகிட்டு இருக்க. அதே வழியா தான் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த எக்ஸல ஓட்டிட்டு போறாங்க. யோ ஜோசப் இல்லையா, உனக்காக நாங்க இங்க நின்னுட்டு இருக்கோம், எங்கயா போயிட்டு இருக்க அப்படின்னு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. ஜோசப் காதலே வாங்காம வேகமா போய்கிட்டு இருக்காரு. இப்ப நைட் டைம் ஆகுது. அங்க ஒரு டாஸ்மார்க் கடை ஒன்று இருக்கு. அங்க போயிட்டு சிவாஜி கணேசன்
கணேசன் மாதிரி ஆளு பயங்கரமா நடிச்சு சரக்கு அடிச்சுட்டு அலப்பறையை கலப்புறாரு. அங்க இருக்கிறவங்க யோ நீ சூப்பரான நடிகையா, நீ சிவாஜி கணேசனுக்கு அடுத்தது நீதாய பெரிய நடிகை அப்படின்னு சொல்லி எல்லாரும் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரக்கெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வீட்டுக்கு வந்து வண்டியை விடுறாரு. திரும்பவும் மாட்டுக்கு வைக்கோல் எல்லாம் போடுறாரு. அவங்க அப்பா கிட்ட காசெல்லாம் கொடுத்துட்டு அப்பா பக்கத்துல உட்காந்து அப்படியே ஜென்ரலா எப்பயும் பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ சுந்தரத்தை பிடிக்கிறதுக்காக அவங்க ஊர் ஆளுங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் நேரா வந்து யோ ஜோசப் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற, வாய கிளம்பி ஊருக்கு போலாம், உன் பொண்டாட்டி புள்ளலாம் இருக்குது, என்ன அது லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஆமா நீங்களா யாரு, என்ன எதுக்கே கூப்பிட்டு இருக்கிறீங்க, இது ஏன் வீடியா, ஜோசப்ங்கிறது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்க பொண்டாட்டியும் புள்ளையும் பயங்கரமா அழுகுறாங்க. என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இதை பாருங்க நீங்களா யாருன்னே தெரியல, இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான், நீ இந்த ஊருக்காரனே இல்லையா, இங்க எதுக்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க ஊருக்காரங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோ இது என்னது என் ஊரு கிடையாதா, யாரையா சொன்னது இது என் ஊரு கிடையாதுன்னு, யோ முத்து நான் இந்த ஊருக்காரன் தான்யா சொல்லியா, ஏ அப்பா நான் இந்த ஊருக்காரர் தானயா நீ சொல்லியா, உனக்கு நான் பிறக்கலையா அப்படின்னு அவங்க அப்பாவை கேட்கறாங்க. உள்ள இருக்கிற என் கண்ணு தெரியாத அம்மா சொல்லட்டும் நான் இந்த ஊருக்காரன் இல்லன்னு, என் பொண்ணு சொல்லட்டும் முத்தே உன் அப்பா இந்த ஊருக்காரன் இல்ல, என் பொண்டாட்டி சொல்லட்டும் பூங்குழலி, யோ என் பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு என் சொந்த மண்ணை விட்டுட்டு நான் எங்கேயா போவேன், மலையாளமே எனக்கு தெரியாதியா, தமிழ் தானயா நான் தமிழ் தாயா பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு. அதே ஊர்ல இருக்கிற யோ உன் வயலுக்கு தண்ணி பத்தாக்குறையா இருக்கும் போது என் வயல் தண்ணி தானே நான் உனக்கு கொடுத்தேன், அந்த நன்றி கடன் இல்ல, யோ உன் வீட்டுக்கு எத்தனை நாள் நான் பால் ஊத்திருப்பேன், என்னைக்காவது காசு கேட்டிருக்கேனா, இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உங்க ஊருக்காரன் இல்லன்னு சொல்றீங்க, பொறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் என் முப்பாட்டம் பாட்டம் எல்லாருமே ஆண்ட ஊரியா இது என் மண்ணு, அந்த மண்ணை விட்டு நான் எங்க வர மாட்டேன்னு சொல்லி அங்கவே உட்காந்து அழுதுகிட்டு அப்படியே படுக்கிறாரு. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்ணுல தண்ணியே வருது. இவனுக்கு வந்து தெரிஞ்சுதான் அவன் பண்றானா இல்ல தெரியாம பண்றானா, ஒருவேளை ஜோசப் உடம்புக்குள்ள அந்த சுந்தரங்கிற ஆள் ஏதாவது ஆவியா இல்ல உள்ள வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசனை பண்றாங்க. அங்க இருக்க சில பேர் அழுகவும் செய்யறாங்க. இந்த மாதிரி பேசுறத பார்த்துட்டு அங்கவே படுக்கவே ஆரம்பிச்சிட்டாரு. படுத்து அங்கே இருக்க அவங்க அம்மா யோ சுந்தரம் நாடகம் போட்டுட்டாங்க சீக்கிரம் வாடா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ நேரா போயிட்டு அந்த அம்மா மடியில படுக்கிறாங்க. அந்த அம்மா அப்படியே தலையை தடவி கொடுத்துக்கிட்டே இருக்க, நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கு, அங்கவே தூங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட நம்ம ஆளுங்க மலையாளக்காரங்க எல்லாம் வந்து கேட்கறாங்க சுந்தரங்கிறது யாருன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ஊருக்குள்ள ஒரு கோவில் கட்ட ஆரம்பிச்சோம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்ப வந்துட்டு சுந்தரம் சந்தைக்கு போறன்ட்டு போனா, ஆனா போனவன் எங்க போனா என்ன ஆனா இருக்கானா இல்லையாங்கிறது ஒரு விஷயமே எங்களுக்கு தெரியல, அதுக்கப்புறம் இந்த குடும்பம் மட்டும் தனியா இருந்தது, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுவும் இல்லாம உங்க வீட்டுக்காரர் நடக்கிறது போறது வர்றது பேசுறது எல்லாமே அப்படியே சுந்தரம் மாதிரியே இருக்குது, அவன் தானா அப்படிங்கிற லெவலுக்கு கூட இருக்குது, தூங்கி ஏஞ்சா எல்லாமே சரியா போயிடும், வருத்தப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பெரியவர் சொல்றாரு. இன்னைக்கு நைட்டு தங்கறதுக்கு இங்கே தங்கிக்குங்க, எங்க ஆளுங்க வீட்டிலே இருந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. நம்ம ஆளுங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜோசப்புக்கு பழைய நிலைமைக்கு வந்துருவான், கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்தில் ஜோசப்போட மனைவியும் பையனும் நாங்க வேணா இங்க இருந்துட்டு கூட்டிட்டு வரோம், நீங்க கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, நாங்க எல்லாமே ஒன்னா தானே வந்தோம், அப்படி இருக்கும்போது நாம மட்டும் எப்படி கிளம்பலாம், நாங்க இங்கே வெயிட் பண்றோம் ஜீப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சில பேர் மட்டும் அந்த ஜீப்பு கிட்ட போறாங்க. அங்க இருக்கிற ஒரு லவர்ஸ் மட்டும் கார் ஏறி கிளம்புறாங்க. நாங்க கிளம்புறோம் நீங்க பொறுமையா கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே நைட் டைம்ல யாருமே தூங்கல. நம்ம ஜோசப் மட்டும் உள்ளுக்குள்ள அந்த பாட்டிமா பக்கத்திலே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில 5 மணிக்குள்ள எஞ்சி பால் கறக்க ஆரம்பிக்கிறாங்க. அது அவங்க அப்பாக்கு எல்லாத்துக்குமே தெரியுது. வண்டியை மட்டும் காணாம், பால் ஊத்த போகணும் வண்டியை காணான்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட பூங்குழலி கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா, அவங்க அம்மா மட்டும் புள்ள வண்டி இல்லாம தேடிக்கிட்டு இருக்கான், எங்க இருக்குன்னு சொல்லுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா வண்டி கிடைச்சிக்கிச்சு. திரும்ப பால் ஊத்துறதுக்காக அவங்க ஊர்ல இருக்கிற சில வீட்டுக்கு போறாங்க. நீ யாருங்க ஆளு புதுசா இருக்கிறீங்க, எங்களுக்கு பால் எல்லாம் வேணாம், வேற ஒருத்தவங்க பால் ஊத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோக்கு என்னடா இது இவ்வளவு நாளா நாம தானே பால் ஊத்துறோம், என்ன இது புதுசா வேற எவனா வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிராஸ் ஆகுறாரு. அந்த பால் ஊத்துறக்காரரையும் பார்த்துட்டு அப்படியே போறாரு. இந்த பக்கத்துல மலையாளக்காரங்க ஒருத்தவங்க அங்க ரோட்ல ஒரு மெடிக்கல் இருக்கு, அந்த மெடிக்கல் இருக்கவங்கள்ட்ட ஏதோ சில மருந்து மாத்திரைகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் டாக்டருக்கு படிக்கிறாரு போல. இந்த பக்கத்துல நம்ம சுந்தரத்தோட வீட்டை காமிக்கிறாங்க. பூங்குழலி வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இவர் காணாம போன சுந்தரத்தோட அண்ணன். சோ நம்ம முத்து பொண்ணு பெரியப்பான்னு சொல்லிட்டு இருந்தது இல்லையா, அந்த பொண்ணு ஏதோ விஷயத்தை போட்டு விட்டாப்பல. யாரையாவது வீட்டுக்குள்ள புதுசா ஒருத்தன் வந்திருக்கிறானமே, அவனுக்கு சமைச்சு போட்டுட்டு இருக்கீங்களா, என்னையா உங்களுக்கு எல்லாம் கிறுக்கா பிடிச்சிச்சு, ரோட்ல எவனே வரவன் வந்திருக்கான், அவன் திருடுறதுக்கு வந்தானா இல்ல ஏதாவது ஆட்டிய போறதுக்கு வந்தானே தெரியல, உள்ளுக்குள்ள வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க எல்லாரும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ ஒரு தோசை கடையில டிஃபன் சாப்பிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற ஆளு சட்னி ஊத்திட்டாரு. ஏவோ எனக்கு சட்னி பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க, உனக்கு சட்னி பிடிக்குமா என்ன பிடிக்குமான்னு எனக்கு என்ன தெரியும், ஏஞ்சி போயா வெளியே ஃபர்ஸ்ட் அப்படின்னு அவமானப்படுத்தி அனுப்புறாங்க. சோகத்துல நம்ம ஹீரோ அந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காரு. வீட்டுல பூங்குழலி அவங்கள காமிக்கிறாங்க. அவங்க பொண்ணு கிட்ட சாப்பாடு கொடுத்து இது போயிட்டு அவங்க உட்காந்துருக்க அந்த மலையாளக்காரங்கள்ட்ட கொடுத்துரு, பாவம் சாப்பிடாம உட்காந்துருக்காங்க நேத்துல இருந்து சொல்றாங்க. அந்த பொண்ணு போக மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, இல்ல நீ போய்தான் ஆகணும்னு ஒரு கட்டம் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போயிட்டு நம்ம ஹீரோவோட அவங்க மனைவி கிட்டையும் பையன்கிட்டையும் இந்த சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வராங்க. இன்னொரு பக்கத்துல அந்த மலையாளக்காரங்க ஒருத்தங்க மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு
வந்தாங்க இல்லையா, அது என்ன மெடிசன்னா ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கா. அந்த இன்ஜெக்ஷனை போட்டா நல்லா தூக்கம் வரும், மயக்க மருந்து இருக்கு, இல்ல அப்படின்னா மாத்திரையை வாங்கிட்டு வந்திருக்கேன், அவன் விரும்பி சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல கலந்து கொடுத்துட்டா தூங்கி எஞ்சானா எல்லாமே சரியாயிடும், அப்படி இல்லைன்னா தூங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வண்டியில போட்டு அள்ளி தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம சுந்தரம் என்ன பண்றாருன்னா ஒரு பேங்க்குக்கு வராங்க. பேங்க்ல சுந்தரம் மாதிரி கையெழுத்து காசு கேட்கிறாரு. இங்க ஊர்ல இருக்கவங்க பெரியவங்க எல்லாம் கூடி பேசிட்டு இருக்காங்க. பூங்குழலி உட்பட பேசுறாங்க. இந்த மாதிரி மயக்க மருந்து எல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டா எனக்கு நம்ம அது சரிப்பட்டு வரல, ஒரு 2 நாள் போகட்டும் எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேங்க்ல வேற காசு கேட்டாரு இல்லையா, அந்த பேங்க்காரன் அடிச்சு வெளியே துரத்தி இருக்கிறான். இந்த மாதிரி திருட்டுத்தனமா காசு கேட்கறாங்க, எத்தனை பேர் அந்த மாதிரி வந்திருக்கீங்கன்னு சொல்லி மிரட்டி அனுப்பி விட்டுருக்காங்க. அந்த விஷயமும் ஊர் தலைவர்கிட்ட வந்திருக்கு. ஹீரோ பால் விற்கிறதுக்காக போனார் இல்லையா, அந்த பால் எதுவுமே விற்க முடியல, அதனால எல்லாத்தையும் அங்க ஓடுற வாய்க்கால்ல தண்ணியில கலந்து ஊத்தி விட்டுறாரு. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. கோயில் வேலை நடந்துகிட்டு இருக்க. அந்த கோவில்ல வேலை பார்க்கறவங்க கிட்ட என்ன கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏயா 2 வருஷமா அந்த ஊர்ல தானே இருக்க, உள்ளூர்காரன் தான் நீ, கோயில் கட்டுறாங்க உனக்கு தெரியாதா, நீ எல்லாம் எதுக்குதான் அந்த ஊர்ல இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொத்த கடை இருந்தது, ஒரே நாள் எப்படியா கட்டினீங்கன்னு சொல்லி இவர் பேசுறத பார்த்தா அங்க இருக்கிற ஆளுங்களா இவன் லூசா இருப்பான் போலன்னு சொல்லி திட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்க. பூங்குழலியா அந்த மருந்தை அவர் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுலயோ இல்ல டீலோ கலந்து கொடுக்க சொல்றாங்க. அது என்னால முடியாது, அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே என் வீட்டுக்கார பேசுற மாதிரி இருக்குது, அவர் தான் இருக்கிற மாதிரி இருக்குது, நான் எப்படி அதை செய்ய முடியும் சொல்லி அந்த பூங்குழலி பொண்ணும் சரி அவங்க மாமனாரும் சரி இதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. வேற வழி இல்ல, இதை கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி மலையாளக்காரங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ முடிவெட்டுறதுக்காக ஒரு கடைக்கு வர்றாரு. மலைச்சாமி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் இறந்து 6 மாசம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த போர்டையும் பாக்குறாரு, இறந்து போனவரையும் பாக்குறாரு. அதே மாதிரி அந்த மிரர் கண்ணாடி ஒண்ணு கையில கொடுக்குறாங்க. அந்த முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சுந்தரத்துக்கு தெரியுது இது நம்ம முகம் கிடையாது, இது நாம கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. முகமெல்லாம் வேர்த்து போகுது ஆளுக்கு. வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிடறதுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப கூடமே அந்த சுந்தரத்தோட அண்ணன் இருக்கா இல்லையா, ஒழுங்கா சாப்பிட்டுட்டு ஏஞ்சி ஓடி போயிடு பிச்சைக்கார பயல, எங்க வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. திட்டாதீங்க அவனை, திட்டாதீங்கன்னு எல்லாரும் சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆள் அங்கிருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோ ஒரு வழியா சாப்பிடறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறாரு. நான் சாப்பிடும்போது தானே என் பொண்ணு சாப்பிடுவா, முத்தே சாப்பிடுவாமான்னு சொல்லி கூப்பிடுறாரு. பூங்குழலி அவ சாப்பிட்டுட்டா, நீங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் சாப்பிடாம அவ எப்படிமா சாப்பிடுவா, என் கூட தானே சாப்பிடுவான்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு வந்துட்டு ரசம்லாம் ஊத்தி சாப்பிட வைக்கிறாங்க. மனுஷன் அழுதுகிட்டே சாப்பிட்றான். அவங்க அப்பா கிட்ட ஏன் அண்ணன் இந்த மாதிரிலாம் பேசுறதுன்னு சொல்லி கேட்டா, அவனை பத்தி தான் உனக்கு தெரியுமே, விட்டுத்தல்ல, நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட், அழாத அப்படின்னு சொல்லி சாப்பிட வைக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மாக்கு வெத்தலையை வழக்கம் போல எடுத்து கொடுத்துட்டு அங்க இருக்க திண்ணையில போயிட்டு அப்படியே உட்கார்றாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் தூங்குறாங்க. அந்த மலையாளக்காரங்க எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க நமக்கு ஒரு சில சீனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு இல்லையா, அந்த ரூம்ல ஏதோ ஒரு உருவம் அப்படியே நடந்து மறைஞ்சு போற மாதிரி இருக்குது. இன்னொரு சீனை காமிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் சுந்தரம்னு ஒரு கேரக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அவரோட உருவத்தை நமக்கு இங்க பிளரா காமிக்கிறாங்க. ஒரு ஏரிக்கரை மேல நிக்கிற மாதிரியும், ஒரு வயல்ல நிக்கிற மாதிரியும், அதே இந்த பாகக்காய் தோட்டத்துல நிக்கிற மாதிரியும், அந்த சோள காட்டுல அவர் நடந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு டப்புன்னு கண்ணை முழிக்கிறாரு. கண் முழிச்சு பார்த்தா அவங்களுக்கு நேரா அவங்க மனைவியும் பையனும் தான் நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம ஹீரோ பாக்குறாரு. நேரா போய் நின்னுகிட்டு இருக்க எல்லாரும் நம்ம ஹீரோவை ஆச்சரியமா பாக்குறாங்க. சுத்தி முத்தி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க பசங்கள்ட்ட போயிட்டு கட்டி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கத்துல அந்த பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க உள்ளுக்குள்ள எப்பயுமே டிவி பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த டிவி பார்த்துட்டு இருக்கும் போது அதை நினைச்சு அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. பழைய மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வணக்கம் சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த பூங்குழலி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் நன்றி கையெடுத்து கும்பிட்டு அந்த அம்மாவும் அவங்க வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு நம்ம ஹீரோவும் அந்த ஊரை விட்டு வழக்கம் போல போக ஆரம்பிக்கிறாரு. திரும்பவும் அந்த டிராவல்ஸ்ல ஏறி அப்படியே இந்த ஊரை விட்டு அவங்களோட சொந்த ஊருக்கு போறாங்க. சந்தோஷமா அப்படியே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதையை பத்தி இப்ப நீங்க இது வரைக்கும் என்ன நினைச்சீங்க, சுந்தரம் ஏன் அந்த மாதிரி ஆனாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். இது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன நினைச்சீங்கிறத அப்படியே கமெண்ட்ல போடுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இதை நான் எப்படி யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு திருக்குறள் அந்த லார்ஜ் ஓனர் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, உறக்கத்துல இருப்பதுதான் மரணம், உறக்கத்தில் இருந்து விழித்துக் கொள்வது பிறப்பு அப்படின்னு. இது ஒண்ணு. அதே மாதிரி நம்ம சுந்தரமே வந்துட்டு அந்த மேடை மாதிரி போட்டு எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க இடத்துல வந்துட்டு ஒரு கதை சொல்லுவாரு. நான் வந்து நைட் 12 மணிக்கு டீ குடிக்க கூட காசு இல்ல, அங்க போயிட்டு உட்கார்ந்து இருந்தேன், ஒரு மலையாளக்காரன் வந்தான், நல்லா வெள்ளையும் சொல்லியுமா, அவங்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லோடு எல்லாம் இறக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த லோடு இறக்கிறதுக்காக ஒரு வேளை அந்த கார்ல ஏறி போயிருக்கலாம், அவங்க மலையாள கேரளாவுக்கு போயிருக்கலாம், அங்கே ஏதாவது ஒரு சில அசம்பாவிதம் நடந்திருக்கலாம். அதே மாதிரி நடந்த அசம்பாவிதத்தினால அவர் இறந்தும் போயிருக்கலாம். இங்க சுந்தரத்தோட வீட்டுல அவங்க எங்க போனாங்க என்னன்றது இது நாள் வரைக்குமே தெரியல, அவங்கள தவிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எதர்ச்சியா நம்ம ஹீரோ இந்த ஊருக்கு பக்கமா வரும்போது அவருக்கு அந்த ஆத்மா இவரோட உடம்புக்குள்ள வந்திருக்கலாம். சோ என்ன ஆச்சு, நமக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நம்ம குடும்பம் கலங்குதேன்னு சொல்லிட்டு ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துடலாமே சொல்லி அந்த வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியாது, இவ்வளவு நாளா தான் வீட்டுக்கார இருந்தானா செத்தானா கூட தெரியாது. ஆனா நம்ம ஹீரோ போனதுக்கு
அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தன்னோட வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, அவரோட உருவம் தான் இப்ப இவர் உருவமெல்லாம் வந்திருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு, நம்ம சுந்தரங்கிறவரு இறந்து போயிட்டார், சுந்தரத்தோட ஆவிதான் நம்ம ஜோசப் உடம்புல வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்குது. திரும்பவும் தூக்கத்துல இருந்து கண் விழிக்கும் போதுதான் பிறப்புன்னு சொல்லி ஒரு திருக்குறள் சொன்னார் இல்லையா, சோ அதுதான் இங்க நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இதை யோசிக்கிறேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் சொன்னது கரெக்டா தப்பாங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.